நம்ம நேற்று பேசியிருந்தோம், அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மியூசியம் கஃபே வந்துட்டு மூடப்படுது நேற்றோட அப்படின்னு சொல்லிட்டு. அது தவறான தகவல் அப்படின்னு மறுப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க சார். மறுப்பு செய்தி என்னன்றதை படிக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் செயல்பட்டு வரும் மியூசியம் கேஃப் மூடப்படுவதாக பத்திரிகை பதிவில் வந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் செயல்பட்டு வரும் மியூசியம் கேஃப் மூடப்படுவதாக வந்துள்ள செய்தி உண்மையல்ல. அந்த ஆணையரகத்தில் செயல்பட்டு வரும் மியூசியம் கேஃப் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதுதான் ஓகேவா தம்பி. கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணி மாட்டிக்குவாங்க, ரைட்டா? மாட்டிக்கிட்டா அதை மறுக்கும்போது அப்பட்டமான பொய் என்று தெரியாமல் லாவகமாக மறுக்க வேண்டும். இது அரசு அதிகாரிகளுக்கே உரிய சாதுரியம். பட்டும் படாமல் மறுக்கணும், புரியுதா? இந்த மாதிரி மூடப்படுகிறது என்று நாம் செய்தி வெளியிட்டோம். இந்தியன் எக்ஸ்பிரஸில் பெரிய ஸ்டோரி வந்திருந்தது. மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வீடியோ பதிவாகவே போட்டு சம்மந்தப்பட்டவர்கள் உடனடியாக தலையிட வேண்டும், இன்று முதல் மூடப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தார். ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இஸ் அ வெரி சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்டு எக்ஸ்பிரஸ்லாம் வெரிஃபை பண்ணாமல் செய்தியை போட மாட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது உண்மைக்கு மாறான செய்தின்னு சொல்கிறாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு பகிர்னு இருக்கும் இல்லையா? என்னது மூடவே இல்லையா, இவனுங்கெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. நானும் கூட அப்படிதான் நினைச்சேன்னா, சார் வெரிஃபை பண்ணிட்டு தானே பேசுவார். 26/9/2025 நாளிட்ட நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்படுகிறது. அந்த நோட்டீஸ் யாருக்கு என்றால் டைரக்டர் வித்யாசாகர் 1 ரஞ்சித் ரோடு, கோட்டூர்புரம், சென்னை 85. அந்த நோட்டீஸில் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இந்த டேட்டில் உங்களுக்கு 22/2/2021 அன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் நீங்களும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். அது வந்து என்னென்னா, இத்தனை வருஷத்துக்கு இந்த கஃபே நடத்தணும் அப்படின்றதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது. நோட்டீஸோட கடைசி பேராகிராஃபை படிக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் ஆலோசித்து பார்க்கும்போது இந்த காலத்தை நீட்டிப்பது இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வந்து விட்டோம் சொல்லிட்டு லாஸ்ட் பேராகிராஃப். கான்சிக்வெண்ட் டு தி above decision and since the period of contract is not extended, the vacant possession of the cafe space at the first floor of the commissariat shall be handed over to the office of the undersigned. Undersignedனா கீழே கையெழுத்து போட்டிருக்கவங்ககிட்ட ஒப்படைக்கணும். யார் கையெழுத்து போட்டிருக்குது? லக்ஷ்மி, கமிஷனர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் தி டிஃபரெண்ட்லி ஏபிள்ட். Vacant possession of the cafe space at the first floor of the commissariat shall be handed over to the office of the undersigned within 60 days from the receipt of this notice. Such handing over shall be effected by leaving the equipment, infrastructure and other materials covered under so and so class. அதாவது அப்படியே விட்டு போங்க பாஸ் அப்படின்ட்டு. இந்த நோட்டீஸோட தேதி 26/9, 60 நாள். 26/10, 26/11, 60 நாள் முடிஞ்சா? இப்போ இந்த நோட்டீஸ் பொய்யா? அயோக்கியத்தனமான அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் கோபத்தோடு குறிப்பிடுவதற்கு காரணம் தான். இந்த நோட்டீஸ் இருக்குல்ல, ஆமாங்க மூடுறதா முடிவெடுத்தாங்க, எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதை ட்ராப் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சா?